ஹாய் ஆல் சண்டே மினி பிளாக். இன்றைக்கி ஒரு அம்மன் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நான் இது நாள் வரை அதேமாரி கோவில் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக பார்த்துருந்தேன். இன்றைக்கி வந்து 4:30க்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றணும். ஸோ இன்றைக்கி டே 9. அதனால் காலையே பூஜை பண்ணியாச்சு. கேஸ் சிலிண்டர் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இன்னும் 4 days ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் காஃபி போட்டிருந்தேன். 2 days அம்மா வீட்டுக்கு போகிறேன், அதனால் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. கோவிலுக்கு அம்மாவும் வராங்க. ஸோ அதனால் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. நாங்கள் அவங்கள அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த கோவில் வந்து தென்காசிலேருந்து இறங்கினதுக்கப்புறமா மேக்கரைன்னு ஒரு இடத்துல தான் இருக்குது. நடுவில் ஒரு மினி பஸ் மாதிரி உண்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோவில் தான் போகணும். நாங்கள் தென்காசிலேருந்தே பிளான் பண்ணி ஆட்டோலேயே மொத்தமாக போயிட்டோம். செம்ம வெயில். ஆனால் இன்றைக்கி என்னென்னே தெரில, பயங்கர வெயிலாக இருந்துச்சு. கோவிலுமே நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருந்துச்சு. இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொன்னாங்க. அங்கே வந்தவங்களும் அதுதான் சொன்னாங்க, என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா ரிலாக்ஸாக இருந்து கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேயே ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி இடமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வெயில் தான் செம்ம வெயிலாக இருந்தது. ஸோ வரும்போது அப்படியே ரிட்டன் தென்காசி வந்து நல்லா லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே திருநெல்வேலி பஸ் ஏறிட்டோம். என் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.